ஹலோ, இன்றைக்கி நம்ம நார்மலாக டிஸ்கஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஏ ஃபைனலுடைய சாப்டர் நம்பர் 1 அது வந்து எதை பற்றி டீல் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு சின்ன அவுட்லைன் மாதிரி. ஸோ எப்போதுமே ஒரு சாப்டரை ஸ்டார்ட் பண்ணி நம்ம அதில் வந்து லைன் பை லைன் படிக்கிறதோ இல்லை கம்ப்ளீட்டாக அதில் அப்படியே இம்மர்ஸ் ஆகி படிக்கிறத விட ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த சாப்டரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு தடவை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை ஆல்ரெடி யாராவது படிச்சிருப்பாங்கள்ல அவங்க மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஆர் நம்ம கூட ஒரு தடவை ஒரு மேலோட்டமாக ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஏன்னா எப்போதுமே நம்ம என்ன பண்ணுவோம் படிக்கும் போது சம்டைம்ஸ் அப்படின்னா ரொம்ப மைக்ரோ லெவலில் இறங்கிட்டு ஒரு பேராகிராஃப் அந்த பேராகிராஃப்குள்ளே இருக்க வேர்டு என்ன ஏது அந்த மாதிரி ரொம்ப இறங்கிட்டோன்னா நம்ம வந்து ரொம்ப நாள் வந்து ஒரே சாப்டருக்குள்ளே ஸ்டாக்னேட் ஆகிடுவோம். அப்படி அதை விட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோட்டலாக ஒரு 60 பேஜஸ் இருக்குது, இல்லை ஒரு 100 பேஜஸ் இருக்குது ஒரு சாப்டர் அப்படின்னா, அந்த 100 பேஜஸோட ஓவரால் அவுட்லுக் வந்து என்னென்னு தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு போர்ஷனையும் அதுக்குள்ளே எடுத்து கம்ப்ளீட் பண்ணுறது நமக்கு வந்து ரொம்ப ரெலவெண்ட்டாக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சாப்டர் 1 பற்றி பேச போகிறேன்ல, சிஏ ஃபைனலோட சாப்டர் 1 ஹெட்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி ரிலேட்டடாக தான் இருக்கும். இப்போ குவாலிட்டினா எந்த விதத்தில் அவங்க குவாலிட்டியை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சிஏ இன்ஸ்டியூட் வந்து இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த குவாலிட்டி ஆஃப் ஆடிட். ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஆடிட் என்கேஜ்மெண்ட்டை ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், தட் இஸ் ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்னராக ஆகுறாரு, ஹீஸ் கெட்டிங் அ ஆடிட் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அதை அவங்க வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கும் அதை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கும் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்களான்னு சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ரிவ்யூ பண்ணுறதுக்கோ ஏகப்பட்ட மெக்கானிசம்ஸ் இங்கே இருக்குது. ஓகேவா, நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் ஒன்று இருக்குப்பா. அது என்னென்னா, இட் இஸ் SA 220. இட் டீல்ஸ் வித் ஒரு ஆடிட்டை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஆடிட்டை எந்த அளவுக்கு குவாலிட்டியாக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நமக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருக்கு. ஓகேவா, ஸோ இதை பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னா SA 220 பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னா, இட் ஒன்லி டாக்ஸ் அபவுட் நம்ம வந்து ஒரு ப்ராக்டிஷனர், தட் இஸ் a practitioner when he enters into an audit engagement he is called as an auditor. When he enters into a limited assurance engagement he is called as a reviewer. Limited review கேட்குறாங்கன்னா நமக்கு reviewer. அந்த மாதிரி ஒவ்வொரு விதமான engagement services நம்ம எடுக்கும்போது we are called differently. But common name வந்து ஒரு practicing personக்கு என்ன அப்படின்னு கேட்டால் is a practitioner. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, SA 220 வந்து entirely deals with ஒரு ஆடிட் என்கேஜ்மெண்ட்டை ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை அவங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியாக முடிச்சு கொடுக்கணும் அதை பற்றி SA 220 பேசும்பா. அதுக்கு அடுத்தது we are talking about SQC1. SQC1 பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராக்டிஷனர் ஆடிட் என்கேஜ்மெண்ட் எடுத்தாலும் சரி, ரெவ்யூ என்கேஜ்மெண்ட் எடுத்தாலும் சரி, ஒரு கம்பைலேஷன் என்கேஜ்மெண்ட் எடுத்தால் கம்பைலேஷன் அக்ரிமெண்ட் அந்த மாதிரி போட்டுக்கிட்டாலும் சரி, வாட் எவர் சர்வீஸ் தட் ஹீ இஸ் ப்ரொவைடிங், ஓகேவா, என்ன சர்வீஸ் அவர் ப்ரொவைட் பண்ணாலும் சரி, எந்த சர்வீஸாக இருந்தாலும் இட் ஹேஸ் டு பி வெரி 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 குவாலிட்டேட்டிவ். அப்போ irrespective of the nature of services that a person provides, that a practitioner provides, அது எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது தான் SQC1. ஸோ SQC1 அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஆடிட் பண்ணும்போது SA ஃபாலோ பண்ணுவீங்க, ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் ஃபாலோ பண்ணுவீங்க. நீங்கள் ரெவ்யூ என்கேஜ்மெண்ட் எடுக்கும்போது என்ன பண்ணுவீங்க, SRE ஃபாலோ பண்ணுவீங்க. நீங்கள் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட் எப்போ ஃபாலோ பண்ணுவீங்க, ஒரு ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை பற்றி நீங்கள் டீல் பண்ணும்போது யூ வில் டேக் அப் SAE ஸ்டாண்டர்ட்ஸை எடுப்பீங்க. அண்ட் தென் நீங்கள் வந்து ரிலேட்டட் சர்வீஸை பண்ணும்போது SRS எடுப்பீங்க. ஸோ இந்த எந்த ஸ்டாண்டர்டை நீங்கள் எடுத்தாலும், எந்த ஸ்டாண்டர்ட் படி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணாலும், வாட் எவர் இஸ் த சர்வீஸ் தட் யூ ஆர் ப்ரொவைடிங், when you as a practitioner you are practicing any of the services, you should have a common quality in everything that you perform. இந்த குவாலிட்டி எப்படி நம்ம வந்து அப்ஹோல்டு பண்ணுறது, எப்படி வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக அதை வந்து நம்ம வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடிட்டர், தட் இஸ் நார்மல் டேர்ம்ஸில் ஒரு ப்ராக்டிஷனர் ஒரு ஃபர்ம் ஆரம்பித்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்வீசஸை கொடுத்துட்ருக்காரு அப்படின்னா, ஒரு ப்ராக்டிஷனர் ஆரம்பிச்சிருக்கிற அந்த ஃபர்ம், தட் இஸ் ஆடிட் ஃபர்ம்னு காமனாக நம்ம சொல்லுவோம்ல, அந்த ஆடிட் ஃபர்ம் எந்த அளவுக்கு குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும், தே ஷுட் டிராஃப்ட் சம் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். ஓகே, அதை வச்சு அவங்க ஒரு கிளைண்ட் வராங்க நான் அவங்கக்கிட்ட அப்படின்னு சொன்னால் அந்த கிளைண்ட்டை பற்றின பேக்ரவுண்ட் செக் பண்ணி அண்ட் தென் தெர் ஆர் லாட் ஆஃப் செக்லிஸ்ட் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் யூ ஷுட் பி ஏபிள் டு டெல் ஓகே இந்த கிளைண்ட் ஓகேவா இல்லையா. ஸோ ஒரு கிளைண்ட்டை சூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுலேருந்து ஓகேவா ஒரு ரிப்போர்ட் கொடுக்குற வரைக்கும்
எல்லாமே அவ்வளோ குவாலிட்டேட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுல எஸ்கியூசி வந்து செம்ம கிளியராக இருக்கணும். ஓகே, ஸோ அது வந்து எஸ்கியூசி. இப்போ எஸ்கியூசியும் ஸ்டாண்டர்ட் ஆன் குவாலிட்டி கண்ட்ரோல், எஸ்சி வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் விச் இஸ் குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து ஆன் ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா, இப்போது இது ரெண்டுமே வந்து ஸ்டாண்டர்ட்ஸ். இதை தாண்டி உங்களுக்கு வந்து வேறு என்ன எக்ஸ்டர்னலாக ரெகுலேட்டரி மெக்கானிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஏ இன்ஸ்டிடியூட் வந்து என்ன பண்ணுறாங்க, பியர் ரிவ்யூ வச்சுருக்காங்க. தட் இஸ் ஒரு ப்ராக்டிஸிங் ஃபர்ம் வந்து இன்னொரு ப்ராக்டிஸிங் ஃபர்மை போயிட்டு செக் பண்ணுவாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏபிசி அண்ட் அசோசியேட்ஸ் இருக்குது, இன்னொன்று வந்து சிஎஃப்ஜி அசோசியேட்ஸ் இருக்குன்னா ஏபிசியிலேருந்து ஒருத்தர் பியர் ரிவ்யூவராக தன்னைத்தானே ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க சி இன்ஸ்டியூட்டில். அவங்க போய் இன்னொரு ஃபர்மும் ஃபுல்லாக ஆடிட் பண்ணுவாங்க. தட் இஸ் ஆடிட் இன் த சென்ஸ் அவங்க வந்து எஸ்கியூசி படி எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாமே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு they'll give a ரிப்போர்ட், பியர் ரிவ்யூ ரிப்போர்ட் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது அந்த பர்டிகுலர் ஆடிட் ஃபார்ம் எங்கே போய் இவங்க வந்து ஆடிட் பண்ணாங்களோ, தட் இஸ் இட்ஸ் நாட் ஈவன் ஆடிட், பியர் ரிவ்யூ பண்ணாங்கல்ல, அந்த பியர் ரிவ்யூ ரிப்போர்ட் கிளியராக இருந்துச்சுன்னா அந்த எஸ்கியூசி அங்கே ஃபாலோ பண்ணப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இல்லை அங்கே ஏதாவது ரிசர்வேஷன்ஸு, குவாலிட்டி ஏதாவது வந்து அட்வர்ஸ் ரிமார்க் இல்லை காமெண்ட்ஸ் இல்லை சஜஷன்ஸ் ஏதாவது எழுதியிருக்காங்க பியர் ரிவ்யூவர்னா, தென் யூ ஆர் இன் டீப் ட்ரபிள்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ரெவ்யூ, ஓகே, தட் இஸ் கேரிட் அவுட் பை சி இன்ஸ்டிடியூட் மூலிமா நடக்கிறது இந்த பியர் ரிவ்யூ அப்படின்னு நடக்கிறது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பவரில் there is something called as குவாலிட்டி ரிவ்யூ அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த குவாலிட்டி ரிவ்யூ வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நடக்கும். ஓகேவா, அப்போ நம்ம வந்து எந்த ஒரு அசைன்மெண்ட் எடுத்து நம்ம செஞ்சாலும் அதில் குவாலிட்டி இருக்கா இல்லையா என்ன இதுன்றது எல்லாத்தையுமே பார்க்க ஒரு குவாலிட்டி ரிவ்யூ அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட தலைமையில் நடக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா லிஸ்டட் கம்பெனிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லிஸ்டட் கம்பெனிஸ்னுடைய என்டையர் குவாலிட்டியை அப்ஹோல்ட் பண்ணுறதுலையும், அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ராக்டிஷனராக அங்கே போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க்கோட குவாலிட்டியை செக் பண்ணுறதுலையும், இல்லை ஒரு மிகப்பெரிய ரெகுலேட்டரி ரோல் எடுத்துக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா NFRA. இவங்க யாருன்னா நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி. ஸோ லிஸ்டட் கம்பெனி சம்மந்தமாக எந்த இஷ்யூஸ் வந்தாலும் சரி அதுக்கு NFRA மட்டும்தான் சிங்கிள் பர்சன் who can handle it அந்த மாதிரி. ஸோ ஏதாவது லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய அடுத்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கம்பெனிஸில் எதாவது ப்ராப்ளம்னா தான் இந்த குவாலிட்டி ரிவ்யூ அது வருவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து குவாலிட்டி ரிவ்யூ போர்டு வருவாங்க. அப்படி இல்லை NFRA சொல்கிறாங்க இவன் வந்து லிஸ்டட் கம்பெனிஸ் சில்லி ப்ராப்ளம் ஒன்று யூ டீல் இட் அப்படி சொன்னாங்கன்னா அது வந்து குவாலிட்டி ரிவ்யூ போர்டுக்கு போகும். இல்லைனா when it comes to listed entity everything will be handled only by NFRA தான். அந்த மாதிரி இந்த என்டையர் சாப்டரில் அவங்க வந்து டீல் பண்ணுறது என்னென்னா SA 220 அதை பற்றின அதாவது ஃபுல் கான்செப்ட்ஸ் தட் கம்ஸ் அண்டர் SA 220 அதை டீல் பண்ணுறாங்க. SQC அதுக்கு கீழே ஹெட்டிங்ஸ் எல்லாமே லைக் எந்த அளவுக்கு நம்ம வந்து பர்ஃபெக்டாக மானிட்டர் பண்ணணும், குவாலிட்டி அப்ஹோல்ட் பண்ணுறதுக்கு மானிட்டரிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரெக்ரூட்மெண்ட்டில் எந்த அளவுக்கு நம்ம கிளியராக இருக்கணும், நம்மளோட ஹியூமன் ரிசோர்ஸஸ் கிட்ட தட் இஸ் ஒரு ஆடிட் ஃபார்மில் வேலை பார்க்குற டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஒரு என்கேஜ்மெண்ட் டீம் ஒரு எந்த டீமாக இருந்தாலும் அந்த டீம் மெம்பர்ஸை நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுலாகட்டும் ரெக்ரூட் பண்ணுறதுலாகட்டும் எந்த அளவுக்கு குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும், டாக்குமெண்டேஷன் எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், ஏகப்பட்ட ஹெட்டிங்ஸில் லீடர்ஷிப் ரோல் யார் எடுத்துக்கணும், ஒரு ஆடிட் ஃபார்முடைய CEO யார், அவங்களோட பொறுப்பு என்ன அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை SQC 1ல் சொல்கிறாங்க. அப்புறம் SA 220லையும் அதை சொல்கிறாங்க. இது ரெண்டுத்தையும் சொல்லி முடிச்சு தே டாக்கிங் அபவுட் பியர் ரிவ்யூ போர்டு, அதுக்கப்புறம் குவாலிட்டி ரிவ்யூ பற்றி பேசுகிறாங்க. அப்புறம் NFRA இதை தான் பேசுகிறாங்க. அந்த 66 பேஜ்னு நினைக்கிறேன் சாப்டர் 1. அந்த என்டையர் சாப்டர் வந்து இட் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் குவாலிட்டி ஃப்ரம் 5 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். SQC 1, SA 220, பியர் ரிவ்யூ, குவாலிட்டி ரிவ்யூ, இன்னொன்று வந்து NFRA. இது எல்லாத்தையும் நம்ம வந்து இதுதான் ஃபஸ்ட் சாப்டர் அப்படிங்கிற ஒரு தெளிவோடு நம்ம அந்த புக்கை எடுத்து படிக்க உட்காந்தோம் அப்படின்னா நம்மளால் ஓரளவுக்கு வந்து ரிலேட் பண்ண முடியும். ஓகே திஸ் இஸ் வாட் வி ஆர் டீலிங் வித்ன்னு சொல்லும் போது நம்மளால் ஒரு தடவை நல்லா ரஃபாக படிச்சிருங்க. அந்த 66 பேஜ் இருக்குன்னா யோசிக்காதுங்க, ஃபுல்லாக புரியுது இல்லைங்கன்றலாம் யோசிக்காதீங்க. ஒரு தடவை ஃபுல்லாக ரீட் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு தடவையாவது பெனோரமிக் வியூன்னு சொல்லுவோம் ஆர் பேர்ட்ஸ் ஐ வியூன்னு சொல்கிறோம். ஒரு தடவையாவது மேலேருந்து அந்த 66 பேஜ் கீழ் இப்படி பார்த்தா தான் ஓகே இதெல்லாம் குவாலிட்டி பற்றி தான்ப்பா பேசுது. ஸ்டார்ட் ஃப்ரம் SQC 1, SA 220, இந்த பியர் ரிவ்யூ போர்டு, குவாலிட்டி ரிவ்யூ போர்டு, அதுக்கப்புறம் இந்த ஹவுஸ் தட் NFRA இவ்வளோ தான் அப்படின்ற அந்த ஸ்பெக்ட்ரம் என்னன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உள்ளே இறங்கி படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ ஐ தாட் I'll do a video on this. If it is helpful to you to உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கோ இல்லை உங்களோட புரிதலில் இது ஏதாவது ஒரு லெவல் இது ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா டெஃபினட்டாக you can follow the channel. You will get a lot of updates on CA final audit. Thank you so much. Have a nice day. Bye. And do subscribe the channel without fee.